கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம எல்லாரோட அக்கௌண்ட்லையும் 86,400 ரூபா கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். டெய்லியும் இதே மாதிரி 86,400 ரூபா கிரெடிட் ஆகுது. அதை யாரு கிரெடிட் பண்றான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் அந்த காசு எல்லாமே மறைஞ்சு போயிருது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச பணத்தை எப்படியாவது செலவழிச்சிடணும் தான் பார்ப்போம். அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பா கூட நம்மளுக்கு 86,400 செகண்ட்ஸை டெய்லியும் தராங்க. அதை நம்ம எப்படி செலவழிக்கிறோம்? நம்ம பணத்தை செலவழிச்சா கூட திரும்பியும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நம்மளுக்கு கிடைச்ச டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. காலம் பொன் போன்றது. அதை வேஸ்ட் பண்ணாம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. பசித்தோருக்கு உணவு. நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்றார் இயேசு கிறிஸ்து. நம்மை சுற்றியுள்ள பசியோடு இருக்கும் ஜனங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதன்படி கிராம மிஷனரி இயக்கத்திலே பல ஆண்டுகளாக பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டத்தின் கீழ் நமது கெத்செமனே வளாகத்திலும் நமது பணித்தளங்களிலும் தினமும் நூற்றுக்கணக்கானோருக்கு உணவளித்து வருகிறோம். ஆதரவற்றோர், வயதானோர், மனநிலை பாதிக்கப்பட்டோர், திக்கற்றோர், ரோட்டோரங்களில் உள்ளவர்கள் என உணவை பெறுபவர்கள் ஆத்துமாவில் விடுதலையடைய ஜெபியுங்கள். தேவனுக்கு பிரியமான இந்த பணியை உங்கள் காணிக்கையினால் தாங்க முன்வாருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்திற்கு சமைக்கும் உணவிலே கொஞ்சம் அதிகம் சமைத்து வேலைக்கு போகும் வழியில் 2-3 பேருக்கோ கொடுக்கலாமே. பெயர் தேவராஜ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு ஏசப்பாவின் பாடலை பாடப் போகிறேன். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா யா, இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா.
thank you, Jesus. Love you, love you, love you, love you, Jesus. இயேசுவின் செல்லங்கள். என் பேர் அபி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மனப்பாட வசனம் சொல்லப் போகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். சங்கீதம் 23:1. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37. இயேசுவின் செல்லங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். கொடு கொடுன்னு நண்டு ஓடி பதுங்கு குலையில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு கொடு கொடுன்னு ஓடு ஓடு கண்மலையா இயேசுவுக்குள்ள. இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. இந்த பாட்டுக்கு ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? குடு குடுன்னு நண்டு ஓடி பதுங்கு கொலையில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு கொடு கொடுன்னு ஓடு ஓடு கண்மலையா இயேசுவுக்குள்ள. கொடு கொடுன்னு நண்டு ஓடி பதுங்கு கொலையில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு கொடு கொடுன்னு ஓடு ஓடு கண்மலையா இயேசுவுக்குள்ள. இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இயேசுவின் செல்லங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், மிச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கலாத்தியர் 5:22-23. அவரிடத்தில் நான் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து என் பலவீனங்களை சொல்லி சொல்லி ஜெபித்து என் பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்காக இறங்கும், எனக்கு கிருபைதார், அந்த பாவங்களை விட்டுவிட எனக்கு உதவி செய்யும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உள்ளதென்று ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவர் இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். எல்லா காரியத்தையும் மனதில் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணால் போதுங்க, உங்கள் ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரேன்னு எழுதியிருக்கிறதே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருந்த அந்த கான்வர்சேஷன், அந்த உறவுகள், ஆண்டவர் கிதியோனை உருவாக்குகிற அந்த சம்பவத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், பின்னும் என்ற வார்த்தையை பாருங்கள். அப்போனா எப்பயுமே பாவம் செய்வாங்க போல் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எப்படிங்க, நீங்கள் செஞ்ச பாவத்தை அப்படியே விட்டுட்டீங்களா? 100% மறந்துட்டீங்களா? இல்லை அப்பப்போ செஞ்சிக்கிட்டே இருக்கீங்களா? பாருங்கள், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பாருங்கள், உங்கள் மத்தியில் பேசுகிற நானும் அப்படி தாங்க. ஊழிய ஆரம்ப காலங்களில் நான் நடக்கும்போது பிசாசுகள்லாம் தெருவில் இருக்கிறவங்க சரீரத்திலேருந்து ஓடும், வியாதிகள் சுகமாகும். ஆனாலும் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் பெரிய ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. ஆனால் அன்புள்ள ஆண்டவர் எனக்காக இறங்கி
அவரிடத்தில் நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து என் பலவீனங்களை சொல்லி சொல்லி ஜெபித்த போது என் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே எனக்காக இறங்கும், எனக்கு கிருபை தாரும், அந்த பாவங்களை விட்டுவிட எனக்கு உதவி செய்யும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது, உள்ளதை உள்ளதென்று ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாவத்தை செய்கிறாங்க. பின்னும் அவங்க பாவம் செய்ததுனால 7 வருஷம் மீதியானின் கைகளில் ஒப்பு கொடுத்துட்டார், உபத்திரவத்தின் கைகளில் ஒப்பு கொடுத்துட்டார். எதற்காக அந்த 7 வருஷம்? அந்த 7 வருஷத்தில் அவங்க திருந்தணும், ஆண்டவருடைய அன்பை உணரணும். அதற்காகவே ஒருவேளை எதிரிகள் சத்துருக்கள் கைகளில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். பாருங்கள், நம்மளுடைய பாவத்திற்கு மித்தமாக நம்ம இன்னும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியும் இப்படி மீதியான் கைகளை ஒப்பு கொடுக்கிறார். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நம்மை உருவாக்குவதற்காகவே சில பாடுகளை வனாந்தரத்தில் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள், ஏன் பிரதர் எனக்கு இந்த பாடுகள், நான் ஒன்றும் பாவம் செய்யலையேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் உங்களுக்கு உபத்திரவம் இருக்குதா, வனாந்திரம் இருக்குதா, நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இருக்குதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே ஆண்டு பெரிய பிளான் வச்சுருக்கிறார், உங்களை ஃப்யூச்சரில் பயன்படுத்த போகிறார். இப்போ யோசேப்பு வாழ்க்கையில் சிறு வயதிலேயே ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டார். அநேக ஜனங்கள் முன்பாக உன் தலையை உயர்த்த போகிறேன் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலியமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எதற்காக பாடுகள்? ஆண்டவர் முன்குறித்த அந்த தேவ திட்டம் என்ன? எகிப்தின் அதிகாரியாக மாற்றுவதற்கு, இவனை உருவாக்குவதற்கு, இவனை கூர்மைப்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் நாளைய தலைவனாக, சவுலுக்கு பதிலாக தலைவனாக அபிஷேகம் செய்துவிட்டார். ஆனால் அதற்கு பின்பாக அவனுடைய பாடுகள் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறது. எதற்காக? அவனை கூர்மைப்படுத்துகிறார். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பழக்குவிப்பதற்காக, கூர்மைப்படுத்துவதற்காக சில வனாந்தர்களை, குறைவுகளை இந்த நாட்கள் நீங்கள் அனுபவிக்கலாம். எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனால் இங்கே உள்ளவங்க பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுக்குறார், மீதியான் கைகளை ஒப்பு கொடுக்குறார். பாருங்கள், 7 வருஷத்தில் அவங்க அவ்வளோ பாடுகள் படுறாங்க. இவங்க விதைக்கிறாங்க, விளைச்சல் வரும்போது மீதியானர்கள் அதை கொண்டு போயிடுறாங்க. நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? நாங்கள் சம்பாதிக்கிறோம் பிரதர், அது ஓட்ட பையில், பொத்தல் பையில் போடுறாப்புல இருக்குது, எங்கே போகுதுன்னே தெரில. நிறைய மருத்துவ செலவுக்கு போயிடுது, நிறைய வட்டி கடைக்காரங்களுக்கு போயிடுது. நாங்கள் சம்பாதிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், வருமானம் வருகிறது, ஆனால் எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில, ஒரு கூட மிச்சம் விழலைன்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்கிறார்கள். பாருங்கள், ஆண்டவர் இறங்கி கிதியோனை ஆண்டவர் எழுப்புகிறார். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். உபத்திரவ நாட்களிலே ஆண்டவரை நினைவு கூறும்போது ஆண்டவர் மனம் இறங்கி உங்களை விடுதலையாக்கும்படி அவர் சித்தம் கொள்வார். அல்லேலூயா. பாருங்கள், எகிப்து தேசத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அங்கு அனுமதிக்கிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவமானம், நிந்தைகளை அனுபவிக்கிறார்கள். ஆண்டவர் அங்கு மோசேயை எழுப்புகிறார். அல்லேலூயா. மோசேயின் மூலியமாக எகிப்து தேசத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை வாக்குத்தத்தம் பண்ணி காணால் பிரவேசிக்க செய்கிறார். அல்லேலூயா. செய்தியை கேட்கிற சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாடுகளும் நிந்தைகளும் கொஞ்ச நாட்கள் தான். இந்த பாடுகள் உள்ள நாட்கள் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் ஒரு விடுதலை அனுப்புவார், ஒரு பதிலை அனுப்புவார். பாருங்கள், இங்கு கிதியோனை ஆண்டவர் எழுப்புகிறார். பாருங்கள், இந்த கிதியோனுடைய வாழ்க்கையை நான் வாசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன? இவன் அன்றாட சாப்பாட்டிற்காக, நீங்கள் 11 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பி வைப்பதற்காக ஆலைக்கு சமயமாக இதை போரடித்தான். இவன் பாருங்கள், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வர்றாரு. அவன் பாருங்கள், ஒரு இடத்துல ஒளிஞ்சு போய் தன்னுடைய சாப்பாட்டிற்காக, தன் குடும்ப சாப்பாட்டிற்காக, தன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கோதுமையை எதிரிகள்கிட்ட இருந்து தப்பி வைப்பதற்காக அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் அன்றாட வாழ்க்கைக்காக நீங்கள் போராடி எங்கோ ஒளிஞ்சிருக்கீங்களாங்க? நான் சொல்கிறேங்க, ஏசப்பாவுக்கு நீங்கள் தேவைங்க.
ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடம் அது அல்ல, உங்களை சரியான இடத்திற்கு உங்களை கொண்டு வரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான சகோதரனே, நீ ராங்காக ஒரு இடத்துல இருக்கிறையா, பாடுகள் படுறியா அன்றாட வாழ்க்கையில், அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. உன்னை தலைவனாக மாற்ற விரும்புகிறார். உன்னை வல்லமையினால் நிரப்பி லட்சங்களுக்கு பயன்படுத்தும்படி விரும்புகிறார். கிதியோனை அப்படி தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ போய் இந்த தேவ திட்டத்தை ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே பேசுகிறார். அல்லேலூயா. 12 வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட என்னட்டையும் இப்படிட்ட ஆண்டவுடைய தரிசனம் உண்டாய் இப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் ஆறுதலாக ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் மனசுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குது. இப்போ கர்த்தருடைய தூதனானவரே தரிசனமாகி ஆண்டு சொல்கிறார், பராக்கிரமசாலி, அவன் பயந்தாடிப்பையே. அல்லேலூயா. இக்கால கிறிஸ்தவனா போல தான் இருக்கிறான். இக்கால கிறிஸ்தவங்க எல்லாம் பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். ஒரு கிராமம் ஊழியத்துக்கு போக சொல்லுங்க, தெருவில் நின்று பிரச்சனை, ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்பாங்க. ஐயோ அந்த கிராமத்துக்கு போயிடக்கூடாது, அங்கே போனால் இதுக்கு முன்னாடி போனால் ஊழியக்காரனை அடிச்சு போட்டாங்களே, இப்படி எல்லாம் பயமுறுத்துவாங்க. ஐயோ, நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஒரு காலத்தில் அந்த கிராமத்தில் எதிர்ப்புகள் வந்திருக்கலாம், ஆனால் அந்த எதிர்ப்பு தெரிவித்த ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். சவுல் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர் தான், ஆனால் சவுலை பவுலா மாற்றலையா? நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களாக மாறுவாங்க. அதற்கு கணேசன் தாங்க சாட்சி. நானும் ஒரு காலத்தில் வர்ற ஊழியக்காரர்களில் பெரிய அருவாளை தூக்கி வெட்டதாங்க போனேன். ஆனால் என்ன பாருங்க, இப்போ என்ன கிராமத்தில் பேச வைக்கலையா? என்ன எல்லாரும் அருவாளத்தைக்கு விரட்ட வந்துக்கிட்டு இருக்கிறான், நான் திருப்பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் ஆண்டவர். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, அவங்க குடிக்கிறாங்க வெறிக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இந்த நிலைமையை ஏசப்பாவால் மாற்ற முடியும், மாற்ற முடியும். பாருங்கள், இவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரப்பா. பாருங்கள், செய்தி இதுதாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்கிட்ட நான் சொல்கிறேங்க, பூரா பயப்படுறாங்க, எதிர்கால வாழ்க்கைக்கு பயப்படுறாங்க. நிறைய பேர் பெண் பிள்ளைகள் பெற்றுட்டாலே பயப்படுறாங்க. ஆமாம், பெண் பிள்ளை பிறந்த உடனே ஐயோ பொம்பளை பிள்ளையாக போச்சே, இது எப்படி வளர்த்து ஆளாக்கி நகை சேர்த்து பணம் சேர்த்து கல்யாணம் முடிக்க வச்சு, அப்போ 25 வருஷம் கவலை வந்துடுதுங்க. நான் பாருங்கள், என்னுடைய மனைவியை முதல் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன். பாருங்கள், அன்றைக்கு இன்னொரு நண்பர், ஒரு ஊழியக்காரர், அவருடைய மனைவியே பிரசவத்துக்காக சேர்த்துருந்தார். பாருங்கள், அவருக்கு முதல்ல அவருடைய ஒய்ஃபு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை பிறந்துருச்சு. நான் போய் அவங்கள ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அவர் என் ரூமுக்கு வந்து பாவம் ரொம்ப கவலைப்படுறான். அப்படி சொல்கிறாரு, என்னையா இப்படி அழுகுற? இல்லை கணேசா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத அப்படி சொல்கிறாருங்க. ஏங்க நான் எங்கே கவலைப்பட்டேன்னு ஓண்ட சொன்னேன். இல்லை பெண் குழந்தை பிறந்துருச்சுல, பாவம் தானே நீங்கள். நான் சொன்னேன், ஐயோ உம்மை நினச்சி நான் கவலைப்பட்டுருக்கேன். நீ ஆண் குழந்தையே உனக்கு ஏசப்பா கொடுத்துட்டாரு, அவன் என்ன பாடுபடுத்த போகிறான்னு உன்னை நினச்சி கவலையாக இருக்கையா? நான் சொல்கிறேங்க, எந்த குழந்தைனாலும் என்னங்க, ஏசப்பாட்ட கைகளை கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சாமுவேலாக மாற்றுவாருங்க, ஒரு தீர்க்கதரிசியை மாற்றுவாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எதை நினைச்சாலும் பயம் பயம், ஒளிந்து கொள்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமாங்க? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. இன்னைக்குங்க 25 வருஷமாக ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறேன், ஏசப்பாடைய ஊழியத்தை செய்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார்ல. இங்கே பாருங்கள், கிதியோன்னு சொல்கிறார், எப்பா உங்கூட கர்த்தர் இருக்கிறாரப்பா. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனை, நீ பயந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாரு? கிதியோன்ட்டு சொன்ன அதே வார்த்தையை உனக்கு சொல்கிறார், பராக்கிரமசாலியே. கர்த்தர் உங்கூட இருக்கிறார். இவனை பராக்கிரமசாலியா? பயந்தாடிக்கு பேர் பராக்கிரமசாலி. நீங்கள் எதை கவுத்துங்க பயந்து போய் இந்த செய்தியை கேட்குறீங்க? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தான் பராக்கிரமசாலி. உங்கள் மேலே பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், இதை சொன்ன உடனே உற்சாகப்படுத்திருக்கணும், சந்தோஷப்படுங்க. ஆனால் இவன் பாருங்கள், தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க போலே இருக்கான் பாருங்க.
அல்லேலூயா. இவன் அப்பொழுது கர்த்தர் 13ஆம் வசனத்தில் அவரை நோக்கி என் ஆண்டவனே புலம்புறான். நீ நிறைய பேர் இப்படி தாங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பேசட்டும் அதை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. உடனே என் ஆண்டவனே. இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவனே இவ்வளோ பெரிய உபத்திரம் இருக்குது, நீங்கள் தலையில் அடித்து புலம்புறவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களுக்கு தான் அந்த செய்திங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் நேரிடுவானேன். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிறைய உபத்திரவங்கள் நிறைய நேரிடுதா உங்களை பழக்குவிக்கிறதுக்காக. அல்லேலூயா. உங்கள் மூலியமாக ஆண்டு மகிமைப்படுவதற்காக. ஒரு குருடனை பார்த்து மற்றவங்க சொல்கிறாங்க, இவன் செய்த பாவமா இவங்க முன்னோர்கள் செய்த பாவமான்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, யார் செய்த பாவம் இல்லைப்பா, என்னுடைய வல்லமை விளங்க செய்யும்படியாக. அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ புலம்பல்களும் குறைவுகள் இருக்கிறதா, என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை வல்லமை விளங்க செய்ய போகிறார் ஐயா. ஆண்டவர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் அப்போ நிறைய அவனுக்கு பிரச்சனை இருக்கும் போல். உங்களுக்கு நான் ஒரு பிரச்சனையாக இருக்குது, எழுதுங்க. இவைகளை எல்லாம் கடன் பிரச்சனை, கணவர் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வீடு பிரச்சனை, வர வேண்டிய பணம் வரவாத பிரச்சனை, ப்ரொமோஷன் கிடைக்காத பிரச்சனை, சரீரத்தில் இருக்கிற வியாதி பிரச்சனை, இவைகளை எல்லாம் நேரிடுவானுன்னு சொல்லி தானே கேட்குறீங்க. அதோட புலம்புள்ள அடுத்து என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? நிறைய பேருங்க பைபிளில் அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சுங்க, அற்புதங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கெங்க இன்னைக்கு நடக்குது? நான் சொல்கிறேங்க, என் ஆண்டவர் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அந்த ஆண்டவர் இப்போ எங்கே போயிட்டாரு? அவர் மறிச்சு போயிட்டாரா? அவர் இன்னைக்கும் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக தாங்க இருக்கிறாரு. அப்படி மாறாதவராக இருக்கிறதுனால தான் கணேசன் ஏசப்பா பற்றி பேசுகிறான். அல்லேலூயா. அப்போ அவர் அற்புதம் செய்கிறார் இல்லைங்க, அவர் அந்த நேற்றைக்கு செய்த அதே அற்புதங்களை இன்றைக்கு செய்யாவிட்டால் கணேசன் ஊழியக்காரன் கிடையாது. இந்நேரம் செத்து மண்ணோட மண்ணாக போயிருப்பான், பேர் இல்லாமல் போயிருப்பான். ஏசப்பா டாக்டரால் கைவிடப்பட்ட என்ன இன்னைக்கு உயிர் கொடுத்தாருங்க, உயிரோடு வச்சிருக்கிறாருங்க. அவருடைய வார்த்தைகள் அற்புதங்களை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியனாக வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய அற்புதம் ஏன் சொல்கிறான்? நாங்கள் கேள்விப்பட்ட அற்புதங்களை எல்லாம் எங்கே? நான் சொல்கிறேன் சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அற்புதத்தை கேள்விப்பட்டீங்களோ அதே அற்புதங்களை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவால் செய்ய முடியும். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? குழந்தை இல்லையாங்க? இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து பாருங்க. இல்லை இந்த செய்தி கேட்டு முடிச்சோன்னு ஒரு 5 நிமிஷம் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவாருங்க. நீங்கள் வேணால் அந்த குழந்தைய தூக்கிட்டு விருதுநகருக்கு வாங்க. அல்லேலூயா. எங்கள் கேம்பஸில் ஒரு 200 பேர் 250 பேர் இருக்கும். நிறைய விதவைகள் இருக்காங்க, தாய் தகப்பனற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, முதியோர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டு ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க ஐயா. அல்லேலூயா. கடன் பிரச்சனையை மாற்றுவார், வியாதிகளை மாற்றுவார், உங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றுவார் ஐயா, மாற்றுவார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் செய்கிறார், இன்றைக்கும் செய்கிறார். பாருங்க, இவன் சொல்ற புலம்புல இன்னொரு புலம்பல் என்ன? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கைகளிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். எங்களை கைவிட்டுட்டாருன்னு சொல்றான் பாருங்க. இன்னைக்கு இந்த செய்தி கேட்குற உங்களை ஏசப்பா கைவிட்டாரா? அவர் எப்படிங்க கை விடுவார்? அல்லேலூயா. நீங்கள் அவர் கையை பிடிக்கலைங்க, அவர் தான் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறாரு. அவர் விடுவாரா? என் பிள்ளை எனக்கு ஆண்டவர் கிருபையினாலே ஒரு 4.5 வயசில் ஒரு பையன் இருக்கிறான். அவன் என் கையை பிடிப்பானா, நான் அவன் கையை பிடிப்பானா? நான் தாங்க அவனை இருகளை பிடிச்சிக்கிருவேன். கூட்டத்தின் நடுவில் நடக்க வச்சு கூட்டு போகிறேன், நான் விடுவேனாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்புகிறாயோ? இல்லைங்க, ஆண்டவர் கைவிடவே இல்லை. என் ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. அவர் உன்னை கைப்பிடிச்சிட்டாரா? அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில், பார்த்தீங்களா வார்த்தைகளை, சகல நாட்கள்லாம் என்னங்க? அடிக்கடி சொல்லுவேன், அடி வயத்துலேருந்து இப்போ மூச்சு இழுத்து விடுங்களேன், இன்னொரு கேளுங்க, அப்படியே வச்சுருங்க, செத்து போயிடுவீங்க. நமக்குங்க சாவை குறித்து பயப்படக்கூடாதுங்க. நான் போகிற இடங்களில் சும்மா பொய் சொன்னால் செத்து போயிடுவேன், பார்த்துக்கோ, பொய் சொல்லாம் பேசு, இப்படி சொல்கிறது எல்லாம். ஐயா தம்பி அதை வேற சொல்லாத,
பயம் பயம். டேவிட் கணேசனா கூப்பிடாதங்க அப்பா, அவர் வாட்டுக்கு நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன், பொய் சொன்னால் செத்து போயிடுவோம். நீ ஒழுங்கு ஆண்டவருடைய சபைகளில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும். இல்லை அனனியா சப்பிராவில் அடித்தது போல் ஒன்று அடிப்பார். இப்படி எல்லாம் உண்மையை பிரசங்கம் பண்ணணும் இல்லைங்க. சும்மா அப்படியே அந்த நாகமான் குஸ்டரை சொல்கிற மாதிரிங்க அப்படியே என்னை தடவி கொடுப்பாரு. தடவியும் கொடுப்போங்க. என் கூட வாங்க, கிராமத்தில் நான் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் ஒருக்க கேளுங்க. உங்களுக்கு வேணா ஒருக்க நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஒளிபரப்புறேன். அழகாக பேசுவேங்க. அங்கே போய் நம்ம அரட்ட முடியுமா? அவங்க ஆண்டவர் அறியாதவங்க. பைபிள் என்ன தெரியும் போட்டிருக்கு, ஆண்டவரை அறிந்து தப்பு செய்யலுக்கு அநேக அடிகள்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய பைபிளில் எழுதி வச்சுட்டாருங்களேங்க. நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவே முடியும். ஊழியக்கார்ட்ட மிஸ்டரிகள்கிட்ட சொல்கிறேன், தப்பாக ஆயத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது 1000 வாட்ஸ் மின்சாரத்தோட விளையாடுறது மாதிரிங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அவருடைய கிருபையினால இரக்கத்தினால நடுக்கத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் என் கூட எப்போ வரைக்கும் இருப்பாருங்கிறீங்க. இப்போ என்ன பாருங்க, இப்படி தாங்க உங்கள் மூச்சு போகும், கடைசி மூச்சு போகும். அந்த மூச்சு போகிறது வரைக்கும் ஏசப்போ உங்கள் கூட இருப்பார், என் கூட இருப்பார். பிற வேணுங்க கவலை. அவர் சொல்லிட்டாரு பாருங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. என்ன சொன்னாலும் அவன் புலம்பி தொலைகிறான் பாருங்க. எங்கே போய் இருந்து எங்கே போய் படிச்சுட்டு வந்தானோ பாருங்க. நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் படிக்கிறது இல்லைங்க. புலம்புற விஷயத்துக்குன்னு ஏதாவது உங்கள் ஊரில் ஸ்கூலு காலேஜஸ் இருக்கான்னு தெரியல, யூனிவர்சிட்டி இருக்கான்னு தெரியல, எங்கே பாருங்கள் கிறிஸ்தவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புலம்புறாங்கங்க. நான் ஒரு 1.5 மணி நேரம் மேடையில் பிரசங்கம் பண்ணி முடிப்பேங்க. அந்த 1.5 மணி நேரத்தில் ஏசப்பா என் கூட இருக்கிறார், அப்படி ஒரு நம்பிக்கை வரணும் இல்லைங்க. நான் நினைப்பேன் எல்லாருக்கும் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டோம், ஏசப்பா கூட இருக்கு. நான் போகிற இடங்களெல்லாம் ஏசப்பா உன் கூட இருக்கிறாரப்பா. நான் அடிக்கடி இன்னொன்று சொல்லுவேன், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருக்காரப்பா, கர்த்தரின் வலது பாரசத்தை வைத்திருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. இதை வேற சொல்லி கொடுப்பேன். நீ உனக்கு ஏதாவது பயம் வந்துச்சுன்னா, ஆபத்து வந்துச்சுன்னா நினைச்சின்னு வலது புறம் திரும்பணும். நீ ஒரு ஜெபம் பண்ண, ஏசப்பா என் கூட இருக்கீங்களா, இப்படி சொல்லணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இங்கே என் முன்னாடி இருக்கிற 1000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாச வீரனாக மாறிட்டேன்னு இறங்கி வந்தா அங்கே ஜெபம் பண்ண வருவாங்க, புலம்பி தள்ளிடுவாங்க. ஐயோ 1.5 மணி நேரம் நான் பேசுனது வேஸ்ட்டாக போச்சேப்பா, தலையில் அடிச்சுக்கிற வேண்டியதாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. இப்படி சொன்ன பிறகு மறுபடியும் ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் இதெல்லாம் நேரிடுவானேன், எங்களை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. என்னத்தை சொல்ல. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிற ஆண்டவர், உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். கிதியோனை தெரிந்தெடுத்தது போல் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். உன்னையும் விடுவிப்பார். உன் மூலியமாக உன்னோடு இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை விடுவிப்பார் ஐயா. அந்த ஆண்டவர் தான் உன்னோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு கணேசனை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இப்பொழுது என்ன நடக்கிறது? என்னை விடுதலையாக்கி அநேகரை விடுதலை ஆக்குகிற ஒரு ஊழியக்காரனாக பயன்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்கு என்ன அற்புதம் வேண்டும்? எதற்காக புலம்புகிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் புலம்புகளை மாற்றப் போகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். எதற்காக? உங்களை விடுவித்து அநேகருக்கு விடுதலை ஆக்குற ஊழியக்காரனாக உங்களை பயன்படுத்துவதற்காக. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய புலம்பல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. நீர் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். இவரோடு கூட இருந்து ஆண்டவர் இவருடைய புலம்பல்களை மாற்றுவீராக. கிதியோன் புலம்பல்களை மாற்றி அவனை சந்தோஷப்படுத்தினது போல, அவனை விடுதலையாக்கி அநேகரை விடுவிக்கிற ஒரு தலைவனாக எடுத்து பயன்படுத்தினது போல, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க. அவர்களுக்கு என்ன அற்புதம் தேவையோ அந்த அற்புதத்தை செய்து அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு ஊழியக்காரனாக எடுத்து பயன்படுத்துவீராக. சாட்சியின் ஊழியத்தை செய்கிறவர்களாக மாற்றுவீராக. இவளை விடுதலையாக்கி விடுவிக்கிறவளாக மாற்றுவீராக. என்னை மாற்றினீரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். கடன் பிரச்சனை மாறட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக.
இருதய வியாதிகள் இயேசுவின் நாமத்தால் சுகமடைவதாக. கால் பகுதியில் இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தாலே மாறுவதாக. முதுகு வலிகள் இயேசுவின் நாமத்தாலே மாறுவதாக. லங்ஸ்ல இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தாலே மாறுவதாக. இருதய அடைப்புகள் இயேசுவின் நாமத்தாலே விலகுவதாக. ஆண்டவரே, எல்லா சரீரத்தில் இருக்கிற வாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பேர் மஞ்சுளா. என்னுடைய அம்மா ஆண்டவரை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர். எங்க அப்பா ஒரு பண்டிகை கால கிறிஸ்தவர்னு சொல்லலாம். ஆண்டவருக்கும் எங்களுக்கும் ரொம்ப சம்மந்தம் இல்லை. ஒரு முறை எங்க பெரியம்மாவுடைய எங்க அண்ணன், அவனுக்கும் இன்னொரு பெரியம்மாவுக்கும், அந்த அண்ணனுக்கு தலைவலியினாலையும் எங்க பெரியம்மாவுக்கு பிசாசின் போராட்டத்தினாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி ரொம்ப போராடி கொண்டிருந்த நிலையில நாங்க நாகர்கோவில்ல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பக்கத்து அறையில, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கத்து ரூம்ல ஒருத்தரை கட்டில படுக்க வச்சிருந்தாங்க. அவர் ஒரு போலீஸ்காரர்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு கைகள் 2ஐயும் கட்டப்பட்டிருந்துச்சு. அவருடைய கால் 2ஐயும் கட்டி இருந்தாங்க. கட்டி அல்ல கழிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்ரோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு ஊழியக்காரர் பிரேயர் பண்ணாரு. வந்த உடனே சொன்னாரு, நீங்க கட்டெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கட்டெல்லாம் அவுத்து விட்டாங்க. ப்ரேயர் பண்ணாங்க. அவருக்கு சுகமாயிடுச்சு. எங்க அண்ணனுக்கும் ப்ரேயர் பண்ணாங்க. எங்க அண்ணாக்கும் சுகமாச்சு. எங்க பெரியம்மாக்கும் ஜோம் பண்ணாங்க. அவங்களுக்கும் சுகமாயிடுச்சு. இதை பார்த்து நான் ஒரு 8th படிச்சுட்டு இருந்த சூழ்நிலையில அது பார்த்துட்டு இருந்த எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இயேசு கிறிஸ்துவால இதெல்லாம் செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் ஒரு செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுதான் அவருக்குள்ள இருந்த அந்த அற்புதத்தை கண்ணால பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் நிலைமை. இப்படி 8வது படிக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க அம்மாவும் எங்க அப்பாவும், எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, அவளோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, தஞ்சாவூருக்கு ஒரு வீட்டு வேலைக்காக வேண்டி வெளியில போயிட்டாங்க. தஞ்சாவூர்ல ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஊர்ல இருந்துட்டு இருந்தேன். எங்க பாட்டி வீட்டுல என்ன விட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த 9வது படிக்கிற லீவுல எங்க அம்மாவை போய் பார்க்க போலான்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை போய் பார்க்க போனேன். அப்படி பார்க்க போன அன்னைக்கு அந்த வீட்டுல உள்ள அந்த ஓனரம்மா, உன் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வரதா இருந்தா நீங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே எங்க அம்மாவோட பேக்கையும் எங்களோட லக்கேஜ் எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டாங்க. அந்த ஊர்ல, தஞ்சாவூர்ல எங்களுக்கு யாரையுமே தெரியாது.
எங்க சொந்த பந்தங்கள் யாருமே இல்லை. எங்க போறதுன்னு தெரியாது, வழியே தெரியாம நானே எங்க அம்மாவும் நின்றுட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் எங்களை என்ன செஞ்சாருன்னா, சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வாடகைக்கு வீடை பிடிச்சு நாங்க அங்க இருக்க ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க வேலைக்கு போறதுன்னு தெரியல, அதனால நான் வீட்டு வேலைக்காக வேண்டி போனேன். ஒரு 2 மாசமா நான் தான் வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மற்ற பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் ஸ்கூலுக்கு போகாம வீட்டு வேலைக்கு போறது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அழுகழுகையா வரும். இதோட நம்மளுடைய படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன நான் நினைச்சிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன். அந்த வேலை செய்யும் போதெல்லாம் என் கண்ணுல இருந்து கண்ணீரா வடியும். ஒரு நாள் எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வேணா சொந்த ஊர் நாகர்கோவிலுக்கு வேணா நீ போ, அந்த பழைய ஸ்கூல்ல போய் நீ படி, நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி படிக்கவே முடியாத சூழ்நிலையில இருந்த எனக்கு ஆண்டவர் அதுக்கப்புறம் கல்லூரியில சேர்ந்து எம்எஸ்சி மேக்ஸ் எடுத்து படிக்கவும், பிஎட் எம்எட் எல்லாம் முடிச்சு நல்ல ஆசிரியர் கல்வி முடிக்கவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இது என்னுடைய திறமையினால இல்ல, ஆண்டவர் கிருபையினால தான் இதெல்லாமே என்னால முடிஞ்சிச்சு. அப்படியே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார். அப்ப அந்த கல்லூரியின் படிக்கும் நாட்கள்ல அப்போ எங்க அம்மா வந்து ஒரு பாஸ்டர் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நீங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டனால நாங்களும் சர்ச்சுக்கு போனோம். அப்படி ப்ரேயர்ல இருந்துட்டு இருந்தோம். சின்ன பிள்ளைங்க ஊழியத்துல, சிறுவர் ஊழியத்துல எங்களை கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணாங்க. அப்படி அதுல ரொம்ப எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஏன்னா தகப்பன் இல்லாம வளர்ந்துருக்கோம், சொந்த பந்தங்கள்லாம் யாருமே கிடையாது. அதனால அந்த சிறுவர் ஊழியம் செய்கிறது, அந்த பிள்ளைங்களோட இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால அந்த சிறுவர் ஊழியத்தை நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். அப்படியே போதிக்கப்பட்டோம். அப்படி சிறுவர் ஊழியம் காலேஜ்ல படிச்சுட்டே இருக்கும்போது வீட்டுல வந்து ஃப்ரீயா டியூஷன் எடுக்கவும், அந்த பிள்ளைங்களுக்கு சண்டே ஆச்சுன்னா சண்டே கிளாஸ் எடுக்கவும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அதன் மேல் கொண்ட பாரினால ஏசாயா 61:1-2-3 வசனத்தின்படி ஆண்டவர் என்னோட கூட பேசினார். சரின்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தின் அழைப்பையும் ஆண்டவர் கொடுத்தார். கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நான் பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த கல்லூரியிலேயே முதல் மாணவியா நான் தேர்ச்சி பெறவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அந்த சத்தியங்களை எனக்கு கேட்கவும் நல்ல மதிப்பெண் பெறவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதே போல அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த கல்லூரியில படிச்சுட்டு இருந்த ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முடக்குவாதம் வந்துடுச்சு. அந்த கிளைமேட் சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு ஒத்து வரல. அதனால எனக்கு முடக்குவாதம் வந்து இதோட என் லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது, கிராஜுவேஷன் டே அன்னைக்கு எல்லாருக்கும் ப்ரேயர் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா என் கண்ணில் இருந்து இனி நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படிப்பையும் விட்டுட்டேன், என்னுடைய ஹெல்த்தும் இந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு, இனி நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே என்று சொல்லிட்டு கலங்கி நின்ன நேரத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை மூலமாய் பேசினார். பயப்படாதே, பலங்கொண்டு திடமானதாயிரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, இருக்கிற பலத்தோடே போ, உன்னை அனுப்புறது நான் இல்லையா. ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஆண்டவர் என்ன அனுப்பும் போது நான் கவலைப்பட வேண்டாம், இனிமே பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் துணிஞ்சு போயிட்டேன். அப்புறம் முடக்குவாத பிரச்சனைனால ஒரு 5 வருஷத்துக்கு மேல என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க, எதுவுமே சரியாகல. ஜெபத்தினால மாத்திரம்தான் ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். அப்ப டாக்டர் எனக்கு சொன்னாங்க ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீ கல்யாணம் பண்ணக்கூடாது சொன்னாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நீ யோசிக்காதம்மா, நீ இப்படியே இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஏற்ற நேரத்தில் திருமணம் ஆகவும் 2 பிள்ளைகளும் ஆரோக்கியமாய் பெற்றெடுக்கவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அந்த பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கவும் எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி நல்ல ஸ்கூல்லே வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடிய நாட்கள்ல ஆனா வந்து ஊழியத்துக்கு வேண்டாம், ஏன்னா ஊழியத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்னால எதிர்கொள்ள முடியல, என்னால தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல்ல மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஊழியமே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருந்தேன். கொரோனா வந்ததுனால பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டது. கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் அந்த கொரோனாவினால ஸ்கூல்ல எல்லாம் மூடிட்டாங்க. இனிமே என்ன செய்ய போறோம் தெரியலையேன்னு சொல்லிட்டு வழியறியாது தவிர்த்துன நேரத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, உங்க கிராம மிஷினரி இயக்கத்துக்கு என்ன கொண்டு வந்தார், தற்செயலாய் கொண்டு வந்தார். பிளான் பண்ணவே இல்லை, இங்க யாரையுமே எனக்கு தெரியாது, ஆனா தற்செயலாய் தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து ஆண்டவர் எங்களை நடத்துறார், நன்றாய் நடத்துறார், நன்றாய் போஷிக்கிறார், நன்றாய் உடுத்துகிறார். என்னையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவர் பராமரிக்கிறார். இங்க அலுவலகத்துல வேலை பார்க்கவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும் ஆண்டவர் என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹலோ குட்டி செல்லங்களே,
இன்னைக்கு கூட ஒரு அழகான ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். குயில் கூவுறதை கேட்டிருக்கீங்களா? குக்கூ அப்படி சவுண்டு விடல, குக்கரு கூ அப்படி சேவல்லாம் கூவும்ல. ஆமாம், காலையில் எந்திரிச்ச உடனே காக்கா குருவிகள் எல்லாம் போடுற சத்தத்தை எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம், அது என்ன சத்தம் போடுது, என்ன சொல்லுது தெரியுமா? ஏசப்பா தந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுது. பார்த்தீங்களா, பேர்ட்ஸ் கூட அனிமல்ஸ் கூட காலையில் எந்திரிச்ச உடனேயே ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி பாடுது. அப்போ நீங்களும் நானும் ஏசப்பாவை துதிக்கணுமா இல்லையா? காலையில் எந்திரிச்ச உடனேயே தேங்க்யூ ஜீசஸ், இந்த நாளை எனக்கு தந்ததுக்காக நன்றி, நீங்கள் எனக்கு தந்த அந்த வாழ்க்கைக்காக நன்றின்னு சொல்லிட்டு அந்த நாளை நீங்கள் தொடங்கணும். ஓகேவா குட்டீஸ்? அதை பற்றின ஒரு பாட்டை தான் அக்கா இன்னைக்கு சொல்லித்தர போகிறோம். ஓகே, நாங்கள் ஒரு தடவை பாடுறோம், அடுத்ததான் ஆக்ஷன் கற்றுக்கிறோம். நீங்கள் ரெடியாக இருங்க. கொக்கரக்கோ 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 சேவல் பாடும் பாட்டு, அது சந்தோஷ பாட்டு. குக்கு 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 குயில் பாடும் பாட்டு, அது சந்தோஷ பாட்டு. காலையில் அவை எழுந்ததும் நன்றி சொல்லி பாடிடுதே, காலையில் அவை எழுந்ததும் நன்றி சொல்லி ஆடிடுதே. கர்த்தர் தந்த வாழ்விற்காக நன்றி சொல்லிடுதே, கர்த்தர் தந்த வாழ்விற்காக நன்றி சொல்லிடுதே. கொக்கரக்கோ 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 குக்கு 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 குக்கு. குட்டீஸ், உங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆக்ஷன் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? அக்கா ஆக்ஷன் பண்ணுறத பாருங்க, அடுத்து நீங்களே எந்திரிச்சு இந்த ஆக்ஷனை பண்ணி ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தலாம். ஓகேவா? கொக்கரக்கோ 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 சேவல் பாடும் பாட்டு, அது சந்தோஷ பாட்டு. குக்கு 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 குயில் பாடும் பாட்டு, அது சந்தோஷ பாட்டு. காலையில் அவை எழுந்ததும் நன்றி சொல்லி பாடிடுதே, காலையில் அவை எழுந்ததும் நன்றி சொல்லி ஆடிடுதே. கர்த்தர் தந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லிடுதே, கர்த்தர் தந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லிடுதே. கொக்கரக்கோ கொக்கரக்கோ குக்கு 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 குக்கு. குட்டீஸ், இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் காலையில் எந்திரிச்சோன்னே ஏசப்பாக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க. இந்த பாட்டை கற்றுக்கோங்க. பெரியவங்க நீங்களும் இந்த பாட்டை கற்றுக்கிட்டு சிறுவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? நம்ம பரிசுத்தமா வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். பாவத்தை வெறுக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான். ஏதாவது பாவம் நம்முடைய வாழ்க்கையில எப்பயாவது ஒட்டி கொள்கிறதா? அதை மேற்கொள்ள முடியாதபடி நம்முடைய இருதயங்கள் கடினப்படுகிறதா? பிசாசுடைய தந்திரம் என்ன? பரிசேயனை போல இந்த பாவியாகிய மனிதன், நீ பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நீ நெருங்க முடியாது, அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார், உங்களோட பேச மாட்டார், நீ தள்ளப்படுவாய் என்று பிசாசு குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆவியானவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். நீ தப்புதான் அப்படின்னு கண்டித்து உணர்த்தி இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தின் அருகே நம்மை ஆவியானவர் கொண்டு வருகிறார். பரிசேயன் என்ன மூலமாய் பிசாசு என்ன சொல்றான்? நீ தள்ளி போயிருங்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அதே இயேசுவின் பாதத்திற்கு நீ வா. நீ பாவியாகிய ஒரு நபர் தான். உனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு கன்னியின் வயிற்றிலே உருவாகி வந்தார். உன் மேல வச்சிருக்கிற அன்புனால. ஆண்டுடைய நல்ல நாம் மகிமைப்படுவதாக. மிஷனரி வாழ்வில் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் டான் ரிச்சர்ட்சன். கனடா தேசத்தில் பிறந்ததான டான் ரிச்சர்ட்சன் மிகவும் புகழ் பெற்றதான பைபிள் காலேஜில் படித்தவர். அந்த பைபிள் காலேஜுடைய பெயர் ஃபெராரி பைபிள் காலேஜ். இந்த ஃபெராரி பைபிள் காலேஜுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, அங்கே படிக்கின்ற மாணவர்களை நன்றாக உருவாக்கி உலகம் முழுவதும் மிஷனரிகள் அனுப்ப வேண்டும். இதான் அந்த பைபிள் காலேஜ் பிரதான நோக்கமாக இருந்தது. இப்படியாக அந்த பைபிள் காலேஜுக்கு அங்கே ஒரு மிகவும் புகழ் பெற்றதான ஒரு தேவ ஊழியர் ஆண்டுடைய வார்த்தை கொடுப்பதற்கு வந்திருந்தார். அவருடைய பெயர் எபினேசர் ஜி வயன். எபினேசர் ஜி வயன் தன்னுடைய செய்தியில் இப்படியாக செய்தி கொடுக்கிறார். ஆஸ்திரேலியாவில் 400க்கும் அதிகமான பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவைங்கிற ஒரு அர்ப்பணிப்பு வைக்கிறாரு. அவருடைய செய்தியை கேட்டு ஆஸ்திரேலிய பகுதிக்கு மிஷனரியாக தன்னை அர்ப்பணித்தவர் தான் டான் ரிச்சர்ட்சன். ஆஸ்திரேலியாவில் நியூகினியா பகுதியில் சாவி என்று
சொல்லக்கூடியதான பழங்குடி மக்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்வதற்கு மிகவும் தேவை ஏற்பட்டது. அந்த சாவி இன மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக குடும்பமாக கடந்து சென்றார். டான் ரிச்சர்ட்சன் தான் மட்டுமல்லாது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடன் குடும்பமாக இணைந்து அப்பகுதி கடந்து சென்றார். அப்பகுதி மக்கள் எப்படிப்பட்டவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடியவர்கள், மனிதர்களுடைய அன்பா பழகி அவங்கள நம்ப வச்சு அதன் பின்பதாக அவர்களை கொன்று சாப்பிடக்கூடியதான குணம் படைத்தவர்கள். இருப்பினும் டான் ரிச்சர்ட்சன் மிகவும் பயத்துடன் அப்பகுதியை சென்றடைந்தார். அந்த பகுதியில் ரொம்ப ஆறுகள் இருந்தது. ஆறுகளை கடந்து தான் அந்த சாவின மக்களை சென்றடைய முடியும். அப்படின்னா இவர் படகுல பிரயாணப்பட வேண்டியது இருந்தது. டான் ரிச்சர்ட்சனுக்கு 2.5 வயசு ஒரு குழந்தையும் 8 மாத ஒரு குழந்தை இருந்தது. இவங்க குடும்பமாக பயணப்படும் போது இவங்க பயணித்ததான படகு அந்த ஆற்றில் எதிர்பாராத விதத்தில் கவிழ்ந்தது. அப்படி ஒரு கவிழ்ந்ததான சூழ்நிலையிலே ஆண்டவர் இவர்களை குடும்பமாக பத்திரமாக பாதுகாத்தார். அந்த பகுதி மக்கள் மத்தியில் இருக்கிற அவங்களுடைய லோக்கல் மொழியை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. படிச்சுட்டு அந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப சுவிசேஷம் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த பகுதி மக்கள் டான் ரிச்சர்ட்சனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவருடைய சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியே இருக்கின்றதுன ஒரு சூழ்நிலையில் டான் ரிச்சர்ட்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் இந்த பகுதி மக்கள் மத்தியில் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த பகுதி மக்களில் அநேக பழங்குடி மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொள்வாங்களாம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பகுதி மக்கள் ஒரு வேண்டுகோளை இவர் முன்பதாக வைக்கிறாங்க. என்ன வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் இனிமேல் சண்டை போட்டு கொள்ள மாட்டோம், ஒரு சமாதான உடன்படிக்கை நாங்கள் பண்ணுறோம். சமாதான உடன்படிக்கை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதிராக இருக்கிற 2 டீம் இருப்பாங்க சண்டை போடுறவங்க. ஒரு டீமில் இருக்கிற ஒரு பிறந்த ஒரு குழந்தைய நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி சாகுற வரைக்கும் நாங்கள் 2 டீம் சண்டை போட்டுக்கிட மாட்டோம் அப்படின்னு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்கிறாங்க. இந்த சமாதான உடன்படிக்கையின் மூலமாக பகுதி மக்களில் ஒரு சமாதானமான சூழ்நிலை ஏற்படுது. அதன் மூலமாக டான் ரிச்சர்ட்சன் அவங்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. இதே போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3 நாளில் எழும்பப்பட்டாருங்கிற சுவிசேஷத்தை அவங்க மத்தியில் சொல்கிறாரு. 10 வருடங்களாக மிகவும் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத இப்பகுதி மக்கள் இந்த சமாதான குழந்தை வளர்ப்பு மூலமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டனர். இவர்களுக்காக அப்பகுதியில் சமாதானம் இல்லம் என்று ஒரு சபையை நிறுவினார். ஊழிய பயிற்சி கொடுத்து அவங்களையும் சபை தலைவராக ஊழியம் செய்கிறவர்களாக மாற்றுகிறார். டான் ரிச்சர்ட்சன் அந்த பகுதியில் பொறுப்பாளர்கள் ஏற்படுத்திட்டு சுவிசேஷம் அறிவிக்காத மற்ற தீவு பகுதி நோக்கி செல்கிறார். இவர் உண்மையாக ஊழியம் செய்த நிமித்தமாக மனிதர்களை சாப்பிடும் மக்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்தனர். உண்மையை ஊழியம் செஞ்சதுனால அநேக பகுதியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எனவே நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களை உண்மையாக ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்வோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார். ஆமென். இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்குறேன், எத்தனையோ ஆராதனைகளை நான் பங்கு பெற்றிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என் மனசில் இல்லை. ஒருவேளை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியல, நம்ம கேட்குற சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படலாம். 32,000 சமையல் வகை வகையாக செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடுல என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், அதுக்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் பதியலை. ஆனால் 25 வருஷமும் என் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை ஊஞ்ச கட்டுகிற வார்த்தை. ஒரு நபர் ஆலயத்துக்கு வாரந்தோறும் போய்கிட்டு இருந்தாராம். அவர் ஒவ்வொரு வாரமும் செய்தி கேட்குறாரு. இப்படியாகவே ஒரு 20 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் கடந்துருச்சு. 20 வருஷம் கழித்து அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம கேட்ட செய்தியெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே அவருக்கு ஞாபகத்தில் இல்லையா. அப்போது அவர் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்குறேன், எத்தனையோ ஆராதனைகளை நான் பங்கு பெற்றிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என் மனசில் இல்லை. அதனால் ஆராதனையே நடத்துகிறதும் வேஸ்ட்டு. நமக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆட்களை போட்டு அவங்கள பிரசங்கம் பண்ண வச்சு அவங்க வார்த்தையை நம்ம கேட்கும்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம கடந்து போகிறதும் வீண் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி பெட்டிஷன் மாதிரி எழுதி போட்டாராம். ஒவ்வொருத்தரும் இதற்கு பலவிதமான வாக்குவாதங்களை கொடுத்தாங்களாம். எல்லா வாக்குவாதங்களையும் பார்த்தோம், அவங்க கொடுத்த பதில்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே அவரை திருப்திப்படுத்தவே இல்லையா. ஒரே ஒரு நபர், குறிப்பிட்ட ஒரு நபர் எழுதியிருந்தாரா, அவருக்கு திருமணமாகி 25 வருஷம் ஆயிடுச்சான்.
அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடிதத்தில் என்னுடைய மனைவி எனக்கு 25 வருஷம் திருமணமான இந்த நாளில் நான் என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் 32,000 சமையல் வகை வகையாக செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடுலாம் என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், அதுக்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் பதியலை. ஆனால் 25 வருஷமும் என் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்களாம். ஒருவேளை நம்ம கேட்குற சத்தியம் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே பங்கு பெறதே வீணோ, நம்ம கேட்குற சத்தியங்கள் நம்ம மனசில் பதியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த மறந்து போன ஒரு சத்தியமாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தர்றாரு. அந்த சாப்பிடுகிற அந்த உணவு அந்த மனுஷனை உயிரோடு வாழ வச்சது போல இன்னைக்கு நம்ம கேட்குற ஒவ்வொரு நாளும் கேட்குற ஆவிக்குரிய உணவு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஓடும்படியான கிருபைகளை தருது. ஒருவேளை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியல, நம்ம கேட்குற சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படலாம், நம்ம கவலைப்படலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இதற்காக நான் எந்த சத்தியத்தையும் நான் ஃபாலோ பண்ண முடியல, எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ரூம்லேயே இந்த ப்ரோக்ராம் ஒருவேளை நேரலையில் பார்க்குறவங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்னோடு பேசும் அப்படின்னு சொல்லி திறந்த உள்ளத்தோடு நொறுங்கிய மனதோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை ஊஞ்ச கட்டுகிற வார்த்தை. அந்த வார்த்தையினால் மட்டுமே இன்னைக்கு வரையும் நமக்கு வருகிற போராட்டங்களாக இருக்கட்டும், நிந்தைகளாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், நெருக்கங்களாக இருக்கட்டும், போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் அதை தாண்டி ஓடுவதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஊழியத்தில் ஏமாற்றமா? கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது. விசுவாசி ஒருவர் அந்த பயணம் செய்த ஒரு நபருக்கு நற்செய்தி பிரதி ஒன்று கொடுத்தார். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்னார். சொல்லும் பொழுது அந்த கைப்பிரதி வாங்கின நபர் சொன்னார், இது நான் என்னுடைய வாலிப நாட்களிலே இப்படிப்பட்ட ஊழியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இதில் ஒரு பலனும் இல்லை என்று கைப்பிரதி வாங்கியவர் சொன்னார். அதற்கு அந்த கைப்பிரதி கொடுத்த அந்த வாலிபன் சொன்னார், இதே போல தான் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு கிளாஸ்கோ நகரிலே ஒய்எம்சி ஹால் முன்பாக நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒருவர் எனக்கு வந்து இந்த கைப்பிரதியை கொடுத்தார். நான் கைப்பிரதியை வாங்கி கொண்டு அன்றைய நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இன்றுக்கும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பயணி அதிர்ச்சி விட்டுறார். அப்போ அவர் சொன்னார், நான் தான் அந்த இடத்திலே கைப்பிரதி கொடுத்த நபர். அந்த நாட்களிலே 20 வருடங்களுக்கு முன்பாக அதே சொல்லுகிற இந்த இடத்துல இருந்து தான் நான் கைப்பிரதி கொடுத்தேன். இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, இதனால் எனக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்லி ஊழியத்தை அன்றோடு நான் நிறுத்திவிட்டேன். ஆகினால் இந்த நாளிலே அதனுடைய பலனை நான் காண்பதற்கு இந்த நாளில் இருந்து இந்த கைப்பிரதி ஊழியத்தை தொடர்ந்து நான் செய்வதற்கு என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. சோர்ந்து போகாமல் நாம் ஊழியம் செய்வோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளைகளே, அர்ப்பணிப்பு உள்ள ஊழியம் செய்வோம், உண்மையுள்ள ஊழியம் செய்வோம். ஜெபத்தோடு செய்யும் ஊழியம் மிகுந்த பலனை கொடுக்கும். அது எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை. ஒரே ஒரு இந்த கதையின் மூலமாக இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். கலாத்தியர் 6:9. ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை,
டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது.